நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதுமலை யானைகள் சரணாலயம் மற்றும் புலிகள் சரணாலயம் தமிழ்நாட்டிலே மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்று. மிகவும் அரிதான யானை, புலி, சிறுத்தை அப்படின்னு சொல்லி பல விலங்குகளும் உயிரினங்களும் ஊர்வன பறவைகள் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு வனம் நம்மளுடைய முதுமலை புலிகள் யானைகள் சரணாலயமுங்க. இந்த வனப்பகுதி தமிழ்நாட்டில் முதுமலை யானைகள் சரணாலயம், கர்நாடகாவில் பண்டிப்பூர், கேரளாவில் வயநாடு அப்படின்னு 3 மாநிலங்களையும் பறந்து விரிந்து காணப்படுது. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதுமலை யானைகள் சரணாலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய மசனகுடி அப்படிங்கிற ஒரு சிற்றூரை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சிற்றூர் செல்வோம். முதுமலை வனப்பகுதியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிற்றூர் அப்படின்னா மசனகுடின்னு சொல்லலாங்க. வன விலங்குகளை பார்வையிட மிகச்சிறந்த ஒரு ஊர்னு சொல்லலாம். இந்த சிற்றூருக்கு பக்கத்தில் ஒரு 5 கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்களுக்கு சாலை ஓரத்தில் ஜீப் சஃபாரி போகிறது மூலமாக பல விலங்குகள் உயிரினங்களை நம்ம சைட் பண்ண முடியும். மசனகுடியிலிருந்து இந்த கிராமங்களுக்கு ஜீப் சஃபாரி போகலாம். அந்த கிராமங்களில் உள்ள சின்ன சின்ன பிளேஸை பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷலாக மசனகுடியில் அந்த சிற்றூரில் இருக்கக்கூடிய ஹிடனான பிளேஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோங்க. உங்களில் பல பேர் மசனகுடி வந்திருப்பீங்க, ஜீப் சஃபாரி போயிருப்பீங்க. ஆனால் மசனகுடி வில்லேஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டே பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹிடன் பிளேஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த பிளேஸ்க்கெலாம் போகும்போது தயவு செஞ்சு ஒரு கைடோட போகிறது நல்லது. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப கான்ஃப்ளிக்டான ஏரியா. ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடிய, அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடிய ஏரியாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மரவகண்டி லேக் வியூ. நீங்கள் மசனகுடியில் ஸ்டே பண்ணியிருக்கும்போது இந்த வில்லேஜில் ஏர்லி மார்னிங் அல்லது ஈவினிங் மரவகண்டி டேம் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையான இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம். சன்ரைஸ் ஆகட்டும், சன்செட் ஆகட்டும், மற்றபடி ரொம்பவே ரேரான பேர்ட்ஸையும் அனிமல்ஸையும் நீங்கள் இங்கே சைட் பண்ண முடியும். ஸோ ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே மார்னிங் ஈவினிங்லாம் எலிஃபெண்ட்லாம் பார்க்கலாம். டே டைமில் கூட இந்த இடத்துல நீங்கள் எலிஃபெண்ட், மற்ற விலங்குகள் தண்ணி குடிக்க வரக்கூடிய பேர்ட்ஸு, மற்ற அனிமல்ஸ் எல்லாத்தையுமே சைட் பண்ணி பார்க்கலாங்க. மசனகுடி மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், சாலைகள் முழுவதுமே வனப்பகுதிக்குள்ளே இருக்கிறதுனால அடிக்கடி ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ நீங்கள் லோக்கலில் ஒரு கைடோட சுற்றி பார்க்குறது தான் நல்லது. ஸோ இந்த இடமும் அப்படிப்பட்ட ஒரு இடம் தாங்க. பறவை ஆர்வலர்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இடம் அப்படின்னா இந்த இடத்த தாங்க சொல்லணும். ஸோ இங்கே வனத்துறையில் ஒரு சின்னதாக ஒரு ரெசார்ட் கட்டியிருக்காங்க. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷனோட ஸ்டே பண்ணிக்கலாங்க. இந்த மரத்துலலாம் பாருங்கள் மண்ணாக இருக்குது. இது எல்லாமே எலிஃபெண்ட் உடம்புல உள்ள சேத்தை தேய்ச்சிட்டு போயிருக்கு இந்த டேமில் குளிச்சுட்டு. ஸோ அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே எலிஃபெண்ட் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வர்றதுனால நீங்கள் இங்கே கேர்ஃபுல்லாக தான் போகணும் மார்னிங் ஈவினிங்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் சிங்காரா டனல் வியூங்க. ஸோ சிங்காராவில் வந்து ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க நீர்மின் நிலையம். அங்கேருந்து அந்த தண்ணியை வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு டனல் மூலியமாக மசனகுடி கொண்டு வந்து அங்கேருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடங்க. இப்போ கொஞ்சம் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது. ஆனால் சம்டைம் பார்த்திங்கன்னா முழுவதும் இருக்கும் பொழுது இந்த கால்வாய் முழுவதுமே வாட்டர் வந்து ஃபுல்லாக தான் பார்க்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் குளிக்கணுங்கும் போது ரொம்பவே நீச்சல் தெரிந்தவர்கள் கூட குளிப்பதுங்கிறது வந்து அவாய்ட் பண்ணணுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் டூரிஸ்ட்டுலாம் வந்து இங்கே வந்து இறந்துருக்காங்க. அதனால் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டுங்க. அடுத்ததாக இந்த இடம் பார்த்திங்கன்னா மசனகுடி ஹெலிபோர்ட்டுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெயலலிதா மேடம் அவங்க வந்திருக்காங்க. வந்து சிங்காராங்கிற இடத்துல உள்ள பவுர்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்தாங்க. செகண்ட் வந்து இப்போ மோடி அவங்க வந்திருக்கும் பொழுது இன்னொரு ஹெலிபேட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 ஹெலிபேட் இருக்கும் இங்கே. ஸோ இங்கே ஈவினிங் மார்னிங் டைம் வந்து நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா ரொம்பவே மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா கல்குவாரி அப்படிங்கிற இடம். ஸோ இந்த இடம்லாம் ரொம்பவே டேஞ்சரான பிளேஸ் தான். ஸோ இது ரொம்ப ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அதனால் இந்த இடத்துக்கு போகும்போது லோக்கலில் யாராவது ஒரு கைடோட ஜீப் டிரைவரோட நீங்கள் போனீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்குங்க. இங்கே வந்து ரொம்பவே ரேரான பேர்ட்ஸு, அப்புறம் கழுகு இனங்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எனி டைம் போனாலும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வல்ச்சர்ஸ் இதெல்லாம் வந்து சைட் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிணந்தண்ணி கழுகுகள் தென்னிந்தியாவிலே ஒரு 200 கிட்ட தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ரேரான ஒரு கழுகு இனங்கள் வந்து இந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் சைட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற கழுகு இனங்களையும் நீங்கள் சைட் பண்ணி பார்க்கலாங்க.
அடுத்த இடம் குறும்பர்பாடி லேக் வியூங்க. இது மசனகுடி வில்லேஜுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேரான வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அடிக்கடி இங்கே பார்க்கலாம். இப்போ சம்மருங்கிறதுனால தண்ணி ரொம்பவே ட்ரை ஆயிடுச்சு, வாட்டரில் வரலாம். மற்ற நாட்கள்லலாம் வரும்போது ஃபுல்லாக சூப்பராக ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஒரு பைனோவோடு வந்தீங்கன்னா போதும், நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே தெரியாதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்கும். சன்ரைஸ் ஆகட்டும், சன்செட் ஆகட்டும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அந்த பிளேஸு. அது மட்டும் இல்லாமல் மசனகுடியில் நிறைய ட்ரைபோட வீடுங்க, அவங்களோட சின்ன சின்ன காலனியெல்லாம் இருக்குது. அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் பேசலாம். ஸோ அவங்களோட கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய கலாச்சார ரீதியான மசனியம்மன் கோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குதுங்க. ஏன்னா மசனகுடிங்கிறது மசனியம்மன் அப்படிங்கிற ஒரு வன தேவதையோட பெயரை வச்சு உருவான ஊர் தான் மசனகுடி அப்படின்னாங்க. ஸோ அந்த கோவிலில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். மற்ற கிராமங்களுக்கு ஜீப்பில் நீங்கள் போய்ட்டு சாலையோரத்தில் வனவிலங்குகளை பார்வையிடலாம். இப்படி ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இடம் தான் மசனகுடி. தேங்க்யூ கைஸ். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமத்தை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். பாய்.